ஒரு ஊரில் ஒரு சாது இருந்தார். அவர் ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் அமர்ந்து அங்கே வரும் போகும் மனிதர்களிடம் இவ்வாறு கத்திக்கொண்டே இருந்தார். நீங்கள் நினைப்பது அனைத்தும், ஆசைப்படும் அனைத்தும் நடக்க வேண்டுமா? அதற்கு என்னிடம் வாருங்கள். என்னிடம் அதற்கான சிறந்த வழி இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்ட மக்கள் அனைவரும் அவரை ஒரு பைத்தியம் என்று நினைத்து கொண்டு அவரை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இவ்வாறே ஒவ்வொரு தினமும் கடந்து செல்ல, அன்று ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த பக்கமாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் முகம் மிகவும் வாடி போயிருந்தது. அப்போது அந்த சாது இவ்வாறு கத்திக்கொண்டிருப்பதை பார்த்தான் அந்த இளைஞன். உடனே அந்த சாதுவின் பக்கத்தில் அமர்ந்த இவன், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அதை உங்களால் நிறைவேற்றி தர முடியுமா என்று கேட்டான். அதற்கு அந்த சாது, என்னால் கண்டிப்பாக உன் ஆசையை நிறைவேற்ற முடியும். ஆனால் அதற்கு நான் சொல்வதை நீ கேட்டு அதன்படி மட்டும்தான் நடந்து கொள்ள வேண்டும். முதலில் உனது ஆசை என்னவென்று கூறு என்று கேட்கின்றார். அதற்கு அந்த இளைஞன் இவ்வாறு கூறுகின்றான், நான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக வேண்டும். நான் ஒரு மிகப்பெரிய வைரங்கள் மற்றும் முத்துக்களை விற்கும் வியாபாரியாக வேண்டும் என்று கூறினான். இதை கேட்டு புன்னகைத்த சாது, மகனே, கண்டிப்பாக உனது ஆசையை நிறைவேற்றுகிறேன். நான் இப்போது உனக்கு ஒரு வைரத்தையும் முத்தையும் பரிசாக அளிக்கின்றேன். அதை வைத்து நீ உனக்கு வேண்டும் என்ற அளவிற்கு வைரங்களையும் முத்துக்களையும் உருவாக்கி கொள்ளலாம் என்று கூறுகின்றார். பின் அந்த இளைஞனின் ஒரு கையை நீட்ட சொல்லி இவ்வாறு கூறுகின்றார், இந்தா, இந்த வைரத்தை வைத்துக்கொள். இதுதான் உலகத்திலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இந்த வைரத்தின் பெயர்தான் நேரம். இதை நீ என்றும் இழந்து விடாமல் எப்போதும் உன் கைகளில் வைத்துக்கொள். இதன் மூலமாக நீ நிறைய வைரங்களை சம்பாதிக்கலாம் என்று கூறினார். இதை கேட்ட அந்த இளைஞன் சற்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். பின்பு அந்த இளைஞனின் மற்றொரு கையை நீட்ட சொல்லிய சாது இவ்வாறு கூறுகிறார், இதோ, இதுதான் இந்த உலகத்திலேயே இரண்டாவதாக அதிக மதிப்பு கொண்ட முத்து. இந்த முத்தின் பெயர் நிதானம். எப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் நேரத்தை செலவழித்தும் அதற்கான பலன் கிடைக்கவில்லையோ அப்போது இந்த நிதானம் என்ற முத்தை பயன்படுத்து. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் என்று கூறினார். சாது கூறிய இந்த விஷயத்தை நன்கு யோசித்த இளைஞன் தனது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். அதாவது, இந்த உலகத்திலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த சொத்து நேரம் மற்றும் நிதானம் என்பதுதான் என்று. அந்த நொடியிலிருந்து அந்த இளைஞன் இந்த முடிவை எடுத்தான். இனி நேரத்தை வீணாக்காமல் நிதானத்துடன் தனது வேலையை தொடங்க வேண்டும் என்று. அடுத்த தினமே அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய வைர வியாபாரியிடம் வேலைக்கு சேர்கிறான் அந்த இளைஞன். அவனது முழு நேரத்தையும் பயன்படுத்தி நேர்மையுடனும் கடின உழைப்பும் நிதானத்துடனும் அந்த தொழிலை கற்றுக்கொண்டான். சில வருடங்களுக்கு பின் அந்த இளைஞன் ஆசைப்பட்டது போலவே மிகப்பெரிய வைரங்கள் மற்றும் முத்துக்கள் விற்கும் வியாபாரியானான். நமது வாழ்க்கையிலும் விலை மதிக்க முடியாத நேரம் மற்றும் நிதானம் எனும் பொக்கிஷம் எப்போதுமே நமது கைகளில்தான் இருக்கிறது எனும் மிகப்பெரிய உண்மையை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் இந்த பொக்கிஷங்களின் அருமையை நாம் எப்போதும் அலட்சியப்படுத்துகின்றோம். நாம் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக ஒரு கனவு இருக்கும். தொழில் வெற்றியடைய வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் நம்மில் பல பேர் அதற்கான சரியான நேரம் வரை காத்துக்கொண்டே இருப்போம் என்று நினைப்போம். அல்லது நாம் முயற்சி செய்ய தொடங்கும் போதே ஏதாவது ஒரு தோல்வியை சந்தித்தால் அந்த முயற்சியை அப்படியே கைவிட்டு விடுவோம். இதனால்தான் பெரும்பாலான மக்கள் தான் நினைப்பதை வாழ்க்கையில் அடைய முடியாமல் போகின்றனர். நாம் அனைவரது வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு தருணத்தில் சந்தேகம் அடையலாம் அல்லது சோர்வடையலாம். அந்த தருணத்தில் நம் மனது ஒரு குறுக்கு வழியோ அல்லது ஏதேனும் ஒரு அதிசயம் நடந்து ஒரே நாளில் நமது வாழ்க்கை கஷ்டம் தீர்ந்து விடாதோ என்று நினைப்போம். ஆனால் உண்மையான வெற்றி என்பது யார் ஒருவர் தனது நேரத்தை மதித்து தனது கடமையை குறையின்றி செய்து முடித்து நிதானமாக பலனுக்காக காத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் செலவாகிய நேரம் மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. ஒவ்வொரு நொடி இழக்கும் போதும் நாம் ஒவ்வொரு வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் நிதானம் எனும் பொக்கிஷம் மட்டுமே நமக்கு தேவையான பலன் கிடைக்காத போது நாம் பொறுமையாக இருக்கவும் தெளிவான பாதையில் செல்லவும் தொடர்ந்து முயற்சிப்பதற்குமான சக்தியை கொடுக்கிறது. நேரமும் நிதானமும் ஒன்றிணைந்து நமக்கு வெற்றிக்கான அடித்தளத்தை உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது. என்ன சிதறல்களும் உடனடியாக பலன் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் நிறைந்திருக்கும் இப்போதைய காலகட்டத்தில் யார் ஒருவர் நேரம் மற்றும் நிதானத்தின் அருமையை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே அனைவரை காட்டிலும்
முன்னேறி செல்பவர்களாக இருக்கின்றனர். ஆகையால் அன்பர்களே, உங்களுக்கும் வாழ்வில் ஒரு லட்சியம் இருந்தால் உங்களால் முடிந்த வரையான உழைப்பை அதற்காக செலுத்துங்கள். அதற்கான பலன் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்து நிதானத்தை இழந்து உங்கள் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எப்போது நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி விடாமுயற்சியுடனும் நிதானத்துடனும் போராடுகிறீர்களோ நீங்கள் உங்களுக்கான வெற்றியை உருவாக்குகின்றீர்கள். இந்த 2 பொக்கிஷங்களான நேரத்தையும் நிதானத்தையும் என்றும் உங்கள் கைகளால் பற்றி கொள்ளுங்கள். அடுத்த நொடி தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடி செல்லும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் செய்து விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த காணொளியில் இதே போன்று ஒரு அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான ஐஷு.